17 ஆண்டு கால நீண்ட வனவாசம், 2 தசாப்த கால அரசியல் காத்திருப்பு, இறுதியாக வங்கதேச அரசியலில் ஒரு மாபெரும் சகாப்தம் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. டார்க் பிரின்ஸ் என்று உலக அரசியல் அரங்கால் வர்ணிக்கப்படும் தாரிக் ரஹ்மான் இன்று வங்கதேசத்தின் புதிய பிரதமராக அரியணை ஏறுகிறார். கடந்த 2024 ஷேக் ஹசீனாவின் வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு புதிய விடியலை எதிர்நோக்கி காத்திருந்த வங்கதேச மக்கள் இன்று தாரிக் ரஹ்மானின் கைகளில் அந்த அதிகாரத்தை ஒப்படைத்துள்ளனர். இந்த வெற்றி வங்கதேசத்திற்கு மட்டும்தானா அல்லது இந்தியாவிற்கும் இது ஒரு ராஜதந்திர வெற்றியா? விரிவாக பார்க்கலாம். வங்கதேசத்தின் 13வது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன. இதில் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகனும் வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவருமான தாரிக் ரஹ்மான் தலைமையிலான கூட்டணி 212க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்று மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. 300 தொகுதிகளை கொண்ட வங்கதேச நாடாளுமன்றத்தில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை பிஎன்பி கட்சி மிக எளிதாக கடந்துள்ளது. குறிப்பாக லண்டனில் இருந்து 17 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு திரும்பிய தாரிக் ரஹ்மான் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்று மக்கள் தன் மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை நிரூபித்துள்ளார். இந்த தேர்தல் களம் எளிதான ஒன்றாக இருக்கவில்லை. ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த சூழலில் பிஎன்பி மற்றும் அதன் முன்னாள் கூட்டாளியான ஜமாத்-ஏ-இஸ்லாமி இடையே கடும் போட்டி நிலவியது. இருப்பினும் கடந்த 18 மாதங்களாக முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசால் முன்னெடுக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் மற்றும் தாரிக் ரஹ்மானின் தொலைநோக்கு வாக்குறுதிகள் மக்களை பிஎன்பி பக்கம் ஈர்த்துள்ளன. தாரிக் ரஹ்மானின் வெற்றியை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வங்கதேசத்திற்கு இந்தியா என்றும் துணையாக இருக்கும் என அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்துள்ளது. குறிப்பாக கடந்த டிசம்பரில் கலிதா ஜியாவின் மறைவின் போது இந்திய அரசு காட்டிய அக்கறை பிஎன்பி மற்றும் இந்தியா இடையே இருந்த பழைய கசப்புகளை பெருமளவு குறைத்துள்ளது. புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ள தாரிக் ரஹ்மான் நாட்டின் பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் உயர்த்துவதாகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாகவும் மிக முக்கியமான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். அதேபோல் மதம் என்பது தனிப்பட்டது, தேசம் அனைவருக்கும் சொந்தமானது என்று அவர் கூறியிருப்பது வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மை இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஷேக் ஹசீனா தற்போது இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கும் நிலையில் இந்த விடியல் இரு நாட்டு ராஜதந்திர உறவுகளுக்கு ஒரு புதிய சோதனையாகவும் அதே சமயம் வாய்ப்பாகவும் அமையும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். மொத்தத்தில் தாரிக் ரஹ்மானின் இந்த மீள் வருகை வங்கதேசத்திற்கு ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமைந்துள்ளது.